அனைவருக்கும் என்னுடைய ஆழமான அன்பு கலந்த வணக்கங்கள். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலோட இந்த ஒரு சிறப்பான ஆன்மீக விளக்கப்பதிவிற்கு உங்க எல்லாரையும் நான் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே உணர்வுபூர்வமானது. அதாவது மீனராசி, அவங்களோட ஆன்மீக ரகசியங்கள், அவங்க வாழ்க்கையில அவங்கள அறியாமலேயே அவங்க சந்திக்கிற மறைமுக எதிரிகள், முக்கியமா அவங்க அடைய வேண்டிய அந்த உன்னத பாதை, இதையெல்லாம் பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். டாக்டர் வித்யா கார்த்திக் அவங்களோட மிக துல்லியமான ஆழமான கணிப்புகளின் அடிப்படையில் அமைஞ்ச ஒரு அமைதியான பயணம் இது. உள்ள போறதுக்கு முன்னாடி இது போல இன்னும் பல ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய பலம். சரி, இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். மீன ராசியில பிறந்தவங்க ஏன் எப்பவுமே மத்தவங்களுக்காக தங்களுடைய சொந்த சந்தோஷங்களையும் சுகங்களையும் தியாகம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க? இது வெறும் கேள்வி கிடையாதுங்க. பல மீன ராசிக்காரர்களோட வாழ்நாள் வழி இது. மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தங்களோட தூக்கத்தை, நிம்மதிய, ஏன் சில நேரங்கள்ல அவங்களோட சுயமரியாதைய கூட தொலைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற ஜீவன்கள் இவங்க. உங்களோட இந்த தன்னலமற்ற குணத்தையும் இதுக்காக நீங்க கடந்து வந்த கண்ணீரையும் என்னால முழுமையா உணர முடியுது. உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாவும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான ஆன்மீக வழிகாட்டியாவும் இந்த பதிவு நிச்சயம் இருக்கும். தொடர்ந்து கவனமா கேளுங்க. மீனராசிய பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட இரு வேறுபட்ட முகங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மீனத்தோட சின்னமே 2 மீன்கள் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல டாக்டர் வித்யா கார்த்திக் ஒரு அற்புதமான ஆழமான உண்மையை நமக்கு விளக்குறாங்க. இதுல ஒரு மீன் எப்படின்னா, தன்னுடைய சொந்த சுகத்தை முழுமையா அழிச்சுக்கிட்டாவது மத்தவங்களுக்காகவே வாழ துடிக்கிற ஒரு மீன். ஆனா எல்லா நேரமும் அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க. சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகள், குறிப்பா சொல்லணும்னா சந்திரன் இருக்கிற நிலை மாறும்போது அந்த 2வது மீன் மெல்ல விழிச்சுக்கும். அந்த மீன் எப்படி யோசிக்கும் தெரியுமா? அடுத்தவங்க என்ன ஆனா எனக்கு என்ன, நான் என் சுகத்தோட என் நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும். ஆனா உண்மையிலே இது அவங்களோட இயற்கையான குணம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில சந்திச்ச ஏமாற்றங்கள், துரோகங்கள், அப்புறம் அந்த கிரகங்களோட இயக்கம், இது எல்லாம் தான் அவங்கள அப்படி ஒரு சுய பாதுகாப்பு நிலைக்கு தள்ளுது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை. இப்போ பகுதி 1. மீனராசிக்காரர்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய போட்டியாளர்கள், அப்புறம் அவங்கள பார்த்து ரகசியமா பொறாமப்படுற ராசிகள் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு நேருக்கு நேரா ரொம்ப சரிசமமா களத்துல நின்னு போட்டி போடுற ராசிகள்னா அது சிம்மமும் துலாமும் தான். சிம்மம் எப்பவுமே தன்னோட ஆளுமையால எல்லாரையும் அடக்கி ஆள நினைக்கும். ஆனா மீனம் தன்னோட அறிவாலும் அன்பாலும் எல்லாரையும் கட்டி போட நினைக்கும். அதனால இந்த 2 துருவங்களும் எப்பவுமே ஒரு நேரடி போட்டியில தான் இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா மேஷமும் விருச்சிகமும். இந்த மீன ராசிக்காரங்க மேஷத்தையும் விருச்சிகத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, ஒரு விதமா வியந்து பார்ப்பாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அந்த மேஷமும் விருச்சிகமும் தான் மீனத்தோட இந்த அசாத்தியமான அறிவையும் பணப்புழக்கத்தையும் பார்த்து உள்ளுக்குள்ளேயே ரொம்ப ஆழமான ஒரு பொறாமைய வளர்த்துப்பாங்க. உங்களோட வளர்ச்சிய பார்த்து ரகசியமா ஏங்குற, அதே சமயம் உங்களை நினைச்சு பொறாமைப்படுற ராசிகள் இவங்க தான். இத நினைச்சு நீங்க கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம், மனம் தளரவும் வேண்டாம். மத்தவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நீங்க ரொம்ப பெருமையோட தலை நிமிர்ந்து நடக்கணும். ஏன்னா நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நீங்க ஒரு அசாதாரணமான மனிதர் அப்படிங்கிறது தான் அது குறிக்குது. ஆமாங்க, மேஷமோ விருச்சிகமோ உங்களை பார்த்து பொறாமப்பட்டா நீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா அவங்க மறைமுகமா உங்களை சூப்பர் அப்படின்னு ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களோட திறமையும் உங்களோட அந்த நல்ல மனசையும் அவங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கறதா அந்த பொறாமைக்கான ஆணிவேர். அதனால இனிமே இந்த பொறாமைகளை கண்டு பயப்படாம ரொம்ப நடுநிலையா நின்னு உங்க பயணத்தை நம்பிக்கையோட தொடருங்க. அடுத்து நாம பார்க்க போறது பகுதி 2. மீன ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, அதாவது கண் திருஷ்டிய அவங்களே எப்படி வலிய போய் அழைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி. டாக்டர் வித்யா கார்த்திக் அவங்க பல மணி நேர ஆய்வுக்கு பிறகு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இதுதாங்க. மீன ராசிக்காரங்க சாதாரணமா பேசும்போது எனக்கு எப்படிப்பட்ட கணவர் கிடைச்சிருக்கார் தெரியுமா, இல்லனா என் மனைவி என்னை எப்படி தாங்குறா தெரியுமா, என் குழந்தைங்க எவ்வளவு அருமையானவங்க அப்படின்னு மத்தவங்க கிட்ட ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அப்படி பேசுனா அவ்வளவுதான், அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள உங்க வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். ஒண்ணு உங்களோட வாழ்க்கை துணைக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படும், இல்லையா உங்களுக்குள்ள சம்பந்தமே இல்லாத தேவையற்ற சண்டைகள் வரும். இது ஏன் நடக்குதுன்னா, உங்களோட 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களை அறியாமலேயே உங்களோட பெருமைகளை உங்களை பேச வச்சு மத்தவங்களோட கண் திருஷ்டியை மொத்தமா உங்க குடும்பத்தின் மேல விழச்செஞ்சிடும். இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம். அப்படி என்றால் உங்க அன்புக்குரியவர்களை நீங்க எப்படி பாதுகாக்கிறது? இது ரொம்ப சுலபமான விஷயம்தாங்க. உங்களோட குடும்ப பெருமைகளை, உங்க இல்லறத்தோட அமைதிய தயவு செஞ்சு யார்கிட்டையும், குறிப்பா வெளியாட்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்க அப்படின்னா அது முற்பிறவில நீங்க செஞ்ச ஏதோ ஒரு நல்ல கர்மாவுக்கு கிடைச்ச ஒரு பரிசு. அது ஒரு மோட்ச வீட்டின் பலன் அப்படின்னு சொல்லலாம்.
இவனுக்கு மட்டும் எப்படிடா இவ்ளோ நல்ல குடும்பம் அமைஞ்சது அப்படின்னு பொறாமப்பட இந்த உலகத்துல கோடி பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை எப்பவுமே ஒரு அமைதியான ரகசியமாவே வச்சுக்கோங்க. உங்க கணவரோ மனைவியோ உங்களுக்கு எவ்ளோ பெரிய பலமா இருந்தாலும் சரி, அதை வெளியில காட்டிக்காம ரொம்ப அமைதியா கடந்து செல்றது மட்டும்தான் உங்களை இந்த மோசமான கண்திருஷ்டிலிருந்து காப்பாத்துற ஒரே கவசம். சரி, இப்ப நாம பகுதி 3க்கு வந்திருக்கோம். மீன ராசியின் உயர்வற்கான ரகசியம் மற்றும் அவங்களுக்கான ராஜயோகம் எப்படி வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். மீன ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல 12ஆம் வீடு, அதாவது மோக்ஷ வீடுன்னு சொல்லுவோம். நீங்க இந்த பிறவே எதுக்கு எடுத்திருக்கீங்க தெரியுமா? கடந்த ஜென்மத்துல நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிய சில விஷயங்களை இந்த ஜென்மத்துல மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக தான். அதனாலதான் உங்க ராசியில புதன் நீச்சமடைகிறார். நீங்க கத்துக்கிட்ட வித்தைய, உங்களோட அறிவை மத்தவங்களுக்கு ரொம்ப மனமுவந்து சொல்லிக் கொடுத்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் உங்களை தேடி வரும். அதாவது வரலாற்றில் இடம்பெற அளவுக்கு நீங்க புகழின் உச்சிக்கு போவீங்க. ஆனா அதை விட்டுட்டு எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியணும், நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அறிவை நீங்க சுயநலமா மறைச்சு வச்சீங்கன்னா நீங்க அப்படியே நடுத்தெருவுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமா எச்சரிக்கிறாங்க வித்யா கார்த்திக் அவங்க. அதனால எப்பவுமே உங்க அறிவை பகிருங்கள், அதுவே உங்களுக்கான மிகப்பெரிய ராஜயோகம். அடுத்து பகுதி 4, உங்களுக்கான தெய்வீக வழிபாடு மற்றும் சில ஆழமான ஆன்மீக பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். மீன ராசிக்காரர்களுக்கான முழுமையான தெய்வங்கள்னா அது இவங்கதாங்க. மீனத்தோட 5ஆம் வீடு சந்திரன் அப்படிங்கறதுனால தலையில பிறைசூடிய அம்பிகையான காமாட்சி, வாராகி, மீனாட்சி அல்லது லலிதா திரிபுர சுந்தரிய நீங்க தொடர்ந்து வழிபாடுறது உங்களுக்கு ஒரு மகத்தான ராஜயோகத்தை தேடித்தரும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயை சாந்தப்படுத்தவும் உங்க வாழ்க்கையில வெற்றிகளை குவிக்கவும் முருகப்பெருமான நீங்க ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும். மூன்றாவதா ஒரு முக்கியமான விஷயம், மீனராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இயல்பாவே உள்ளுக்குள்ள ஒரு சிவன் இருப்பார். அந்த சிவபெருமான நீங்க தொடர்ந்து வழிபட உங்க வாழ்க்கை அப்படியே வேறொரு பரிமாணத்துக்கு மாறுறதை நீங்க கண்முன்னாடியே பார்க்கலாம். இந்த வழிபாடுகளை குறிப்பா ஞாயிறு, திங்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த அற்புதங்களை நீங்களே கொஞ்ச நாள்ல முழுமையா உணர்வீங்க. உங்களை முழுமையாக இறைவனிடம் சரணடையச் செய்யுங்கள். அந்த நொடியில இருந்தே உங்க வாழ்க்கை மாறுறத நீங்க பார்ப்பீங்க. எப்பேற்பட்ட ஆழமான ஒரு உணர்வுபூர்வமான வரிகள் இல்லையா இது? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை அந்த அம்பிகையோட பாதங்கள்லயோ இல்ல முருகனோட மடியிலேயோ அல்லது சிவனோட சந்நிதியிலேயோ ஒரு அடிமையா முழுமையா ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா உங்க கண்ணீருக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கும் நீங்க சந்திச்ச அத்தனை துரோகங்களுக்கும் அந்த தெய்வங்களுக்கு மட்டும்தான் பதில் தெரியும். நீங்க அப்படி முழுமையா சரணடைகிற அந்த வினாடியில இருந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை முட்டுக்கட்டைகளும் தவிடு பொடியாகும். இது சத்தியமான உண்மை. சரி, இப்போ இந்த பதிவில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். இனி நீங்க பயணிக்க வேண்டிய பாதை இதுதான். முதல் படி, உங்க குடும்பத்தை பத்தின பெருமைகளை யார்கிட்டயும் தேவையில்லாம சொல்லிக்கிட்டே இருக்காம உங்க குடும்ப அமைதியை ரொம்ப பணிவோட பாதுகாத்துக்கோங்க. 2வது படி, உங்களுக்கு தெரிஞ்ச அறிவையும் வித்தையையும் எந்தவித ஒளிவு மறைவுமே இல்லாம ரொம்ப தாராளமா மத்தவங்களுக்கு கத்துக் கொடுங்க. மத்தவங்க மேல ஏறி செல்ற ஒரு ஏணியா நீங்க இருங்க. 3வது படி, உங்களை முழுமையா அந்த இறை சக்தி கிட்ட சரணடை செஞ்சிடுங்க. இந்த 3ஐயும் நீங்க உங்க வாழ்க்கையில சரியா கடைபிடிச்சீங்கன்னா நீங்க தொட முடியாத ஒரு உயரமே இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களோட இந்த ஆன்மீக விதிய, உங்களோட கர்மாவை முழுமையா ஏத்துக்கிட்டு உங்களை சுட்டி இருக்கிற இந்த உலகத்தை உயர்த்த நீங்க தயாரா இருக்கீங்களா? மீன ராசி அன்பர்களே, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்துக்கு அள்ளி கொடுக்க பிறந்தவங்க. உங்க கண்ணீர் இனிமேல் ஆனந்த கண்ணீரா மட்டுமே மாறட்டும். இந்த விளக்கங்கள் உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய அமைதியையும் வாழ்க்கையில ஒரு தெளிவையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த உணர்வுபூர்வமான ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காங்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கப்பதிவை லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே நல்ல மனசு கொண்ட உங்க அன்புக்குரியவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆழமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து ரொம்ப அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.